Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2024 கவுன்சிலிங் ஸ்டெப்ஸை ப்ராஸ்பெக்டஸை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். அதில் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அது நம்ம முடிச்சாச்சு. அதுக்கு டெமோ வீடியோவும் நம்ம போட்டிருந்தோம். அண்ட் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் டிஎஃப்சி சென்டரில் ஆன்லைன் மூலியமாக பண்ணிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் பர்சன் மட்டும் நமக்கு நேரில் போய் அவங்க சென்னையில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கில் வந்து இந்த கவுன்சிலிங் இப்போ டிஎஃப்சி வெரிஃபிகேஷன் சென்டர்லலாம் வெரிஃபிகேஷன் போய்கிட்டு இருக்கு. அதுக்கடுத்து கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஜூன் 12 10 டிஜிட் ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க டிஎன்இஏ 2024க்கு எல்லாருக்குமே. அதை நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. ஜூலை 10 நமக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கவுன்சிலிங் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த கவுன்சிலிங் ஃபார் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு அண்ட் வார்ட் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் வில் பி கண்டக்டட் ஃபர்ஸ்ட் இன் ஆன்லைன் மோட். முதல்ல நமக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு தான் கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸ்போர்ட்ஸ் பர்சன், ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு. அதே போல the general counseling, vocational counseling and 7.5% seats on preferential basis to the students who have studied from 6th to 12th standard in state government schools will be conducted simultaneously through online. இப்போ கவுன்சிலிங்கை ரெண்டா பிரிச்சிடுறாங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன், பிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க 3 பேருக்கும் முதல்ல கவுன்சிலிங் முடிஞ்சிடுது. அதுக்கடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங், ஒகேஷனல் கவுன்சிலிங் 7.5 இவங்களுக்கு கம்பைண்டா சைமல்டேனியஸா அதுக்கடுத்து கவுன்சிலிங் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சிலிங் வில் பி கண்டக்டட் ஆன்லைன் இன் 3 ரவுண்ட்ஸ். ஒவ்வொரு கவுன்சிலிங்லயும் நமக்கு வந்து 4 ஸ்டேஜஸ் இருக்கு. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல நமக்கு 4 ஸ்டேஜஸ் இருக்கு 3 ரவுண்ட்ல. அந்த 4 ஸ்டேஜஸ் என்ன? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். உங்களுக்கு என்ன கல்லூரியில என்ன பிரான்ச் வேணும் அப்படிங்கிற சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். உங்க சாய்ஸ் ஃபில்லிங் படி தான் உங்க ரேங்க்குக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். உங்க ரேங்க்குக்கு முன்னாடி சீட் அலாட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வரும். உங்களுக்கு சீட் அலாட் பண்ணிட்டு தான் அடுத்த ரேங்க்குக்கு போகும். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிடுறீங்களா? அப்புறம் அலாட்மெண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் சாய்ஸ் ஃபில்லிங், உங்களோட ரேங்க்கு, உங்களோட மார்க்கு, உங்களோட கம்யூனிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி சீட்ஸ் அலாட் ஆகும். கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அதுக்கு 6 டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட் அது உங்கள் சைட்லேருந்து போக வேண்டியது. ரிப்போர்ட்டிங் டு காலேஜ் அல்லது டிஎஃப்சி அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் டிபெண்டிங் அப்பான் தேர் கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் ஆஃப் அலாட்மெண்ட்ல 6 வாய்ப்புகளில் எதை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத பொறுத்து ஃபீஸ் பே பண்ணுறதா இல்லையாங்கிறத முடிவு செய்யணும் நீங்கள். A candidate will be given 3 days for choice filling. முதல் ஸ்டேஜுக்கு 3 நாள் டைம் தராங்க. Wherein the candidates will have to exercise their choices of colleges and branches based on their preference. முதல்ல நீங்கள் ஒரு பேப்பர் ஒர்க் பண்ணணும். என்ன பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடித்த கல்லூரிகள், எந்த கல்லூரியில் நீங்கள் சேர்ந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த கல்லூரிகளில் எந்த பிரான்ச் எல்லாம் சேர்ந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட் எடுத்து வைக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கவுன்சிலிங் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவசரமாக நம்ம யோசிச்சுட்டு இருக்காம இப்போவே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கடுத்து the order of choices is important and a candidate can exercise any number of choice. சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லிமிட் கிடையாது. எத்தனை காலேஜ் வேணா, எத்தனை பிரான்ச் வேணா நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட்ஸ் அலாட்மெண்ட் வில் பி பேஸ்ட் ஆன் தேர் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டர் ஆஃப் சாய்ஸஸ். நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி முதல்ல ஒரு காலேஜ் ஒரு பிரான்ச் போட்டிருக்கீங்கன்னா அதில் உங்கள் மார்க்குக்கு உங்கள் ரேங்க்குக்கு சீட் இருக்கா இருந்தால் அலாட் பண்ணுவாங்க. இல்லைனா அடுத்துன்னு அப்படியே பார்த்துட்டே வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் சீட் எங்கே இருக்கோ அதை தான் அலாட் பண்ண போகிறாங்க. During allotment stage, if a candidate is allotted a seat, then the following 6 options will be shown. உங்களுக்கு 6 ஆப்ஷன் ஆன்லைனில் டிஎன்இஏ வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணி போகிறப்போ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆனதுக்கப்புறம் 6 சாய்ஸஸ் உங்களுக்கு காமிப்பாங்க. ஓகே, 6 ஆப்ஷன்ஸ். The candidate must confirm the seat within 2 days from the date of allotment. அலாட்மெண்ட் ஆனதுலேருந்து 2 நாள் டைமு. அந்த 2 நாளுக்குள்ள அந்த 6 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். Non-confirmation of the allotted seat by the candidate will lead to loss of his or her seat and the candidate will be moved to the next round. First roundல நீங்க சாய்ஸ் ஃபில் பண்ணீங்க, அலாட்மெண்ட் வந்துச்சு, 6 ஆப்ஷன் உங்களுக்கு காமிக்கும். நீங்க எதுவுமே கன்ஃபர்மேஷன் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க செகண்ட் ரவுண்டுக்கு போயிருவீங்க. உங்களுக்கு அலாட் ஆன சீட்டு கேன்சல் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, 6 ஆப்ஷன் என்னன்னு இப்போ பார்க்கலாம். First option,
accept and join. Candidate who is satisfied with the seat allotted. இப்போ பிஎஸ்ஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக போட்டிருந்தேன், அது எனக்கு அலாட் ஆயிடுச்சு. எனக்கு சந்தோஷம், நான் கோயம்புத்தூர்காரன், நான் போய் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நான் என்ன கொடுப்பேன்? அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுப்பேன். கேண்டிடேட் ஹூ இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் த சீட் அலாட்டட். எனக்கு அலாட் பண்ண சீட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி, எனக்கு ரொம்ப திருப்தி அப்படின்னா நீட் டு டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஆன்லைன்லேயே ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் ரிப்போர்ட் டு த காலேஜ் on or before the date specified in the provisional allotment order for admission. So allotment order நம்ம எடுத்துக்கிறோம், அதில் எனக்கு என்ன டேட்டுக்குள்ளே போய் காலேஜில் ரிப்போர்ட் பண்ண சொல்லி ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்டுக்குள்ளே நான் அந்த கல்லூரிக்கு போயிடணும். நான் ரிப்போர்ட்டிங் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். இப்போது நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டும் எடுத்துட்டேன். ஆனால் நான் இப்போ என் மனசு மாதிரி அந்த காலேஜுக்கு ஒரு வேளை போகலை, அந்த காலேஜில் போய் ஃபீஸ்லாம் பே பண்ணல, ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்னோட அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கேன்சல் ஆகிடும் அந்த 2 நாளுக்குள்ளே போகலைன்னா. சச் கேண்டிடேட்ஸ் வில் லூஸ் த அலாட்டட் சீட் அண்ட் வில் நாட் பி கன்சிடர்ட் ஃபார் ஃபர்தர் ரவுண்ட்ஸ் ஆஃப் கவுன்சிலிங். ஸோ எனக்கு சீட்டு போயிடுச்சு, நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து நான் போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா நோ இஷ்யூ. நான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டேன் ஆப்ஷன் அந்த ஆன்லைனில், ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லெட்டர் டவுன்லோட் பண்ணியாச்சு, ஆனால் நான் காலேஜுக்கு போகலை, ஃபீஸ் பே பண்ணல. அப்போது மற்ற ரவுண்டில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் என்னை வந்து கவுன்சிலிங்கில் வந்து விலக்கி வச்சுருவாங்க. ஊரை விட்டு தள்ளி வச்ச மாதிரி என்ன கவுன்சிலிங்கில் இருந்து விலக்கி வச்சுருவாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. இப்போ 2வது ஆப்ஷன் என்ன? அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு. அப்வேர்டுங்கிறது சேம் கவுன்சிலிங் தான், ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கே தான், எடுத்துக்காட்டுக்கு. ஓகே. கேண்டிடேட் ஹூ இஸ் சாட்டிஸ்ஃபைடு வித் த சீட் அலாட்டட். இப்போ நான் 10 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணியிருக்கேன், 5வது காலேஜ் எனக்கு அலாட் ஆகிடுச்சு. ஓகே. ஆனாலும் முதல் 4 விருப்பம் எனக்கு இருக்குல்ல, அந்த 4 காலேஜில் ஏதோ ஒன்று கிடச்சா இன்னும் ஹாப்பியாக இருக்கும்னா நான் 5வது காலேஜ் கிடைச்ச வரைக்கும் அரசனை நம்பி புருஷனை விட்ட கதையாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் 5வது காலேஜ் கிடைச்ச காலேஜை நான் எடுத்துக்கிறேன். அதே சமயத்தில் இந்த ரவுண்டில் யாராவது இந்த முதல் 4 காலேஜில் எனக்கு முன்னாடி இருக்க ரேங்க் இருக்கவங்களுக்கு அலாட் ஆகி அவங்க ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்க, குவிட் பண்ணிட்டாங்க, இல்லை அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணலை அப்படின்னா எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து முன்னாடி அந்த சீட்டை அலாட் பண்ணுங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு என்ன அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். Candidate who is satisfied with the seat allotted but wishes to wait for allotment in higher order of his or her choice in the ensuing upward movement will be given a tentative allotment order. So tentative in the allotment or tentative, they must report to the nearest TFC on or before the date specified. இது வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடையாது, டென்டேட்டிவ் அலாட்மெண்ட். உங்களுக்கு முதல் ரவுண்டில் இந்த காலேஜ் கிடச்சது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஆர்டர் கொடுப்பாங்க. ஏன்னா அப்வர்ட் கொடுத்துருக்கனால நீங்கள் காலேஜுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. டிஎஃப்சி சென்டருக்கு போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருப்பீங்க, இல்லை பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்பீங்க, அங்கே போயிட்டு அலாட்மெண்ட் ஆர்டரை காமிச்சு நீங்கள் வந்து நெசசரி ஃபீஸை பே பண்ணிவிட்டு அப்வர்ட் மூவ்மெண்ட் அண்ட் கன்ஃபர்மேஷன் ஆஃப் ப்ரீவியஸ் அலாட்மெண்ட், ப்ரீவியஸ் அலாட்மெண்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிடுங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் ஓகே சொல்லிடுங்க. இப்போ நான் ரிப்போர்ட்டிங் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் அக்செப்ட் பண்ணிட்டீங்க, அப்வர்ட் பண்ணிட்டீங்க. அப்போ டிஎஃப்சி சென்டருக்கு போய் ஃபீஸ் பே பண்ணணும், இல்லை ரிப்போர்ட் பண்ணணும். நான் ரிப்போர்ட்டிங் அண்ட் நான் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ் வில் பி considered as not willing to join and the allotment order will be cancelled. Such candidates will lose allotted seat and will not be considered for further rounds of counseling. அப்போ உங்களுக்கு allotted சீட்டும் போய்டும், ஃபர்தர் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியாமல் போய்டும். மொதல் 2 ஆப்ஷன் பி வெரி கேர்ஃபுல். அக்செப்ட் பண்ணுன்னா நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தாலும் சரி, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தாலும் சரி, போய் நீங்கள் ஃபீஸை பே பண்ணி உங்கள் சீட்டை உறுதி செய்யணும். அப்போ தான் நீங்கள் அடுத்த ரவுண்டுக்கு எலிஜிபிள், இல்லைனா ஃபர்தர் ரவுண்டுக்கு எலிஜிபிள் இல்லாமல் போயிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஏ கேண்டிடேட் இஸ் allotted சாய்ஸ் 5, 1 2 3 4 5 6 7 8 நான் போட்டிருக்கேன், 5வது சாய்ஸ் எனக்கு அலாட் ஆகியிருக்கு. he or she can report to the nearest TFCs, pay the necessary fee and can wait for choice 1 2 3 4 in case no better choice is available in upward movement. Then the candidate is confirmed with the previously allotted choice 5 as he or she has paid the necessary fee in TFC. இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தேன், நான் காலேஜுக்கு போக தேவையில்லை, ஏன்னா அப்வர்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன். டிஎஃப்சிக்கு போய் அந்த சென்டர் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லையோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லையோ ஓன் டிஸ்ட்ரிக்ட்லையோ கொடுத்துருப்போம், அவங்க சொல்கிற ஃபீஸை ஆன்லைனில் அவங்கக்கிட்ட பே பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன். இப்போ எனக்கு டெம்பரவரியாக எனக்கு 5வதா நான் 10 காலேஜ் ஃபில் பண்ணதில் 5வதா இவங்க கொடுத்த எக்ஸாம்பிளே சொல்கிறேன், 7வதா இருக்கிறது கூட அலாட் ஆகிருக்கலாம், 5வதா இருக்கிறது அலாட் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1 2 3 4 அந்த 4ல் ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சா நான் இங்கேருந்து அங்கே போக விரும்புகிறேன், இல்லைனா இந்த காலேஜில் இருந்துக்கிறேன் அப்படிங்கிறேன். அப்போது அவங்க வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் பார்ப்பாங்க, சீட்டு ஃப்ரீயாக இருந்தது நம்ம ரேங்க்குன்னா நமக்கு கொடுப்பாங்க, போய்க்கலாம். இல்லைன்னா அந்த 5வது காலேஜ் 5வதா ஃபில் பண்ண காலேஜில் நான் டிஎஃப்சி சென்டரில் ஃபீஸ் பே பண்ண இல்லையா, அங்கே எனக்கு சீட்டு உறுதி செய்யப்படும். ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே.
டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணினேன், தெரியாமல் இந்த பிரான்ச் வேண்டாம், இந்த காலேஜ் வேண்டாம், தெரியாமல் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டேன். அந்த காலேஜ் எனக்கு அலாட் ஆகிடுச்சு, இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம். ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற கல்லூரிகள் 10ஆவதாக இருக்கிற காலேஜ் எனக்கு அலாட் ஆயிடுச்சுங்க, அந்த டிபார்ட்மெண்ட் அலாட் ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு அந்த காலேஜும் டிபார்ட்மெண்ட்டும் வேணான்னு இப்போ தோணுது. அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறான், டிக்ளைன் பண்ணிவிடுங்க. அப்வர்டுக்கு ஓகே கொடுத்துருங்க. Candidate is not satisfied with the allotted seat, therefore he or she declines the allotment. Allotment எனக்கு வேணான்றீங்க, but prefers to wait for allotment in higher order of his or her choice in the ensuing upward movement. If he or she is unable to get his or her preferred allotment in upward movement, then the candidate will be moved to the next round. ரொம்ப சேஃபான ஒரு, ஆனாலும் இங்கே பார்த்துக்கணும், அப்வர்டில் ஒரு காலேஜ் அலாட் ஆகி அதுவும் வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால் பார்த்துங்க, டிக்ளைன் பண்ணிடுறீங்க. இப்போ அலாட் ஆன காலேஜ், ஃபஸ்ட் ரவுண்டில் அலாட் ஆன காலேஜ், இந்த பிரான்ச் எனக்கு வேண்டாம்ப்பா, இதுக்கு மேலே நான் 10ஆவதாக அலாட் ஆனது எனக்கு வேணாம், மொதல் 9 காலேஜில் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணதில் ஏதோ ஒன்று கிடச்சா நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்தால் இதை கொடுங்க. அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சா போய் ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செகண்ட் ரவுண்டுக்கு போயிடலாம். இது டிக்ளைன் அண்ட் அப்வர்ட். அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இப்போ கேண்டிடேட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த அலாட்டட் சீட் அண்ட் ஆல்சோ கேண்டிடேட் டு நாட் விஷ் டு வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட், பட் ஹீ ஆர் ஷீ இஸ் வில்லிங் டு பார்ட்டிசிபேட் இன் த நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ டிக்ளைன் பண்ணிடுறீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுத்த சீட்டு வேண்டாம், அப்வர்ட் மூவ்மெண்ட்டும் வேணாம், நான் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போய்க்கிறேன் அப்படின்னா டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போயிடுறோம். டிக்ளைன் அண்ட் குவிட். குவிட்னா என்ன? வெளியே வந்துடுறது. கேண்டிடேட் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் த அலாட்டட் சீட் அண்ட் ஹீ and she do not wish to participate in subsequent round also. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நான் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், எனக்கு ஒரு சீட் அலாட் ஆனிச்சு, பட் எனக்கு வேற ஒரு கோர்ஸ் போகணும், இன்ஜினியரிங் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன், அல்லது நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாலே எனக்கு பிடிச்ச காலேஜில் பிடிச்ச இடத்துல போய் ஜாயின் பண்ணிட்டேன்னா, ஐயோ எனக்கு நான் கவுன்சிலிங்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் குவிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா டிக்ளைன் அண்ட் குவிட் பண்ணிடுங்க. அடுத்து upward or move to next round. Sixth option, if no seat is allotted to the candidate based on all the choices, then this option will be shown. Such candidates can opt for upward movement. நான் 100 காலேஜ் போட்டேன்ப்பா, ஒரு சீட்டு கூட எனக்கு அலாட் ஆகலப்பா, அப்போ ஆனால் எனக்கு சீட்டு கிடச்சா நான் போய் ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறவங்க அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிற 6வது ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த ரவுண்ட்லேயே அடுத்த காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்கா, யாராவது சீட் அலாட் ஆனவங்க ஜாயின் பண்ணலையா, உங்களுக்கு அலாட் ஆக வாய்ப்பு இருக்குது, அப்படி இல்லையா அடுத்த ரவுண்டுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிடுவீங்க. இதுதான் அந்த 6 ஆப்ஷன்ஸ். சார் இந்த 6 ஆப்ஷன் சொன்னீங்க ஓகே, ஆனாலும் எங்களுக்கு ஸ்டில் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த 7.5 பார்த்துங்க. கேண்டிடேட்ஸ் who are eligible for receiving scholarship, fees concession under government school 7.5% preferential treatment, first generation graduate scholarship scheme and PMSS must necessarily report to the colleges for admission and TFCs for upward movement but need not pay necessary fees. இப்போ என்ன சொல்கிறாங்க, 7.5ல வரவங்கலாம் நீங்கள் வந்து கன்செஷன், ஃபீஸ் கன்செஷன், ஸ்காலர்ஷிப்லாம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு போய் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும், மஸ்ட் நெசசரி ரிப்போர்ட் டு த காலேஜ் ஃபார் அட்மிஷன் அண்ட் டிஎஃப்சிஸ் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் ஃபீஸ் எதுவும் பே பண்ண தேவையில்லை. அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு டிஎஃப்சி போய்க்குங்க, அட்மிஷனுக்கு காலேஜ் போய்க்குங்க, ஆனால் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, நெசசரி ஃபீ எதுவும் கிடையாது அப்படின்ட்டாங்க. சீட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் ரிப்போர்ட்டட் டு காலேஜஸ் அண்ட் சீட்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் ரிப்போர்ட்டட் டு டிஎஃப்சிஸ் வில் பி பூல்ட், கலெக்ட் பண்ணிக்குவாங்க as vacant seats and consider for upward movement in the subsequent round. ஸோ upward movementக்கு சீட் எங்கேருந்து வரும், அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு சீட் எங்கேருந்து வரும்? ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆனிச்சு, அலாட் ஆனவங்க போய் ஜாயின் பண்ணல, அலாட் ஆனவங்க டிக்ளைன் பண்ணிட்டாங்க, அந்த சீட்டெல்லாம் தான் நமக்கு சேர்த்து அடுத்த ரவுண்டுக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு வரும். The residual seat matrix at the end of each round will be given as the input for the subsequent round. ஸோ மிச்சம் ஃபில் ஆகாத சீட்ஸ்லாம் எதுவோ அது செகண்ட் ரவுண்டுக்கு நமக்கு ரெசிடுவல் சீட் மேட்ரிக்ஸாக கொடுப்பாங்க. அதெல்லாம் அப்போதைக்கு பார்த்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ பாருங்கள், அந்த 6 ஆப்ஷனை இன்னும் நல்லா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டிருக்காங்க. அக்செப்ட் அண்ட் ஜாயின் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட் ஆகிருக்கு, அக்செப்ட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னா டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் அண்ட் ரிப்போர்ட் டு த காலேஜ் ஃபார் அட்மிஷன் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபீஸ். டவுன்லோட் பண்ணிவிட்டு போய் ரிப்போர்ட் பண்ணல, ஃபீஸ் பே பண்ணலன்னா கவுன்சிலிங்கை விட்டே வெளியே போயிடுவீங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்டு நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர், ஏன்னா நீங்கள் அப்வர்டில் போனீங்கன்னா வேறு காலேஜ் போயிடுவீங்க.
and report to the TFCs for upward movement and tentative allotment confirmation. வந்துரும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு சீட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கும் நீங்கள் வில்லிங் கொடுத்துருக்கீங்க. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் உங்களுக்கு அலாட் பண்ண காலேஜ் வேணான்னு சொல்லிட்டீங்க. இதுதான் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வேக்கண்ட்டாக போக போகுது. அண்ட் அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க. டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். கொடுத்த சீட்டும் வேண்டாம், எனக்கு அடுத்த ரவுண்டுக்கு போக விட்டுருங்க, நான் அடுத்த ரவுண்டில் பார்த்துக்கிறேன். டிக்ளைன் அண்ட் குவிட். எனக்கு கொடுத்த சீட்டும் வேணாம், கவுன்சிலிங்கை விட்டு நான் வெளியே போகிறேன், எனக்கு இன்ஜினியரிங்கே வேணாம் அப்படிங்கிறது. அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இன்ஜினியரிங்கே வேணான்னு அர்த்தம் இல்லை, வேறு விஐடி அந்த மாதிரி டீம்டு யூனிவர்சிட்டி போய்க்கிறேன், இல்லை மேனேஜ்மெண்ட் கோட்டா போய்க்கிறேன், இந்த கவுன்சிலிங்லேருந்து நான் வெளியே போய்க்கிறேங்க. அதுதான் டிக்ளைன் அண்ட் குவிட். அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ வெயிட் ஃபார் அப்வர்ட் மூவ்மெண்ட். ஒரு சீட்டு கூட உங்களுக்கு அலாட் ஆகல, அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்கான்னு வெயிட் பண்ணுறீங்க, இல்லைனா நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறீங்க. ஸோ இந்த 6 ஆப்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, தெளிவாக கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னுமே புரியல சார். இப்போ பாருங்கள், ரவுண்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு 3 days டைம் கொடுக்குறாங்க. அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கும் கன்ஃபார்ம் அலாட்மெண்ட்டுக்கும் 2 days கொடுக்குறாங்க. சரி, அலாட்மெண்ட் வந்ததுலேருந்து 2 நாளுக்குள்ளே நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இப்போது அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுக்குறீங்க அப்படின்னா 5 நாளுக்குள்ளே ஃபீஸை பேமெண்ட் பண்ணி காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இப்போது நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னா உங்கள் சீட்டு வேக்கன்சி சீட் மேட்ரிக்ஸுக்கு போயிடும். ஓகே, அக்செப்ட் அண்ட் அப்வர்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிடுறீங்க 5 நாளுக்குள்ளே. அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணலைன்னா உங்கள் சீட் வந்து வேக்கன்சி சீட் மேட்ரிக்ஸ்க்கு போயிடும். டிக்ளைன் அண்ட் அப்வர்டு அப்படின்னா சீட்டு வேணான்னு சொல்லிட்டு அப்வர்ட் கொடுத்துருக்கீங்க. அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். அதாவது அப்வர்ட் கொடுக்குறீங்க, அடுத்த ரவுண்டுக்கு மூவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது இவங்க எல்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்க, அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கெல்லாம் சீட் மேட்ரிக்ஸில் நாட் ஜாயின்டு சீட்ஸ், நாட் பெய்டு சீட்ஸை பூல் பண்ணி டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட். இந்த அப்வர்டுங்கிற வார்த்தை கொடுத்தவங்க மட்டும் 1, 2, 3 பாருங்கள், அப்வர்ட் கொடுத்தவங்க மட்டும் ரன் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஃபார் அப்வர்ட் ஆப்டட் அண்ட் பெய்ட் கேண்டிடேட்ஸ் அண்ட் ப்ரொவைட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1 day. அதாவது அக்செப்ட் அண்ட் அப்வர்ட், டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த அப்வர்ட் கொடுத்தவங்களுக்கு மட்டும் அப்வர்ட் மூவ்மெண்ட் ரன் பண்ணுவாங்க, அலாட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு 1 நாள் எடுத்துப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் இஃப் அவைலபிள் சீட்ஸ் அவைலபிளாக இருந்தால் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போவாங்க. டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போயிடுவாங்க. 6 ஆப்ஷன் விளக்கியாச்சு. ஓகே, இதில் தான் சொல்லியிருந்தாங்க அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துட்டு நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணலன்னா நீங்கள் ஃபர்தர் கவுன்சிலிங்கும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு ஆல்ரெடி ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் ப்ரொசீஜர் பார்த்துங்க. ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்க. அதே தான் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன 6 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன். டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவாங்க. அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் டவுன்லோட் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட், பே ஃபீஸ் அட் டிஎஃப்சி. சீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போவாங்க. டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் சீட்டு வேணான்ட்டாங்க, அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு போவாங்க. அப்வர்ட் ஆர் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட், அப்வர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் இஃப் அலாட்டட் டவுன்லோட் த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் ஆர் எல்ஸ் கோ டு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் சீட் இல்லைன்னா ரவுண்ட் 2க்கு வந்துடுவாங்க. இந்த 3 அப்வர்ட்னு வந்திருக்கவங்க. சரி, அக்செப்ட் அண்ட் ஜாயின் டவுன்லோட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறவங்க நேராக ரிப்போர்ட் டு த காலேஜ் ஃபார் அட்மிஷன், ஃபைன். டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங்கை விட்டு வெளியே போயிடுவாங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? சரி, ஸோ இதுக்கப்புறம் நமக்கு அந்த 6 கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸில் எந்த டவுட்டும் வராது. ஒருவேளை உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் TNEA 2024க்கும் நம்ம வந்து டவுட் கிளியரிங் செஷன்லாம் வைப்போம். உங்களுக்குள்ள டவுட்டை நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா? லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.